ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்ன? மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது? மேலும் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை வாய்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. இந்த சைடு சொல்கிற கருத்தையும் ஏற்றுப்பாங்க, அந்த சைடு இருக்கிற கருத்தையும் வாங்கிக்குவாங்க. ஆனால் இவங்க கடைசியில் என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அதுதான் அமையும். அதாவது 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறீங்க, இன்னொருத்தங்க அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல துலாம் ராசி நேயர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் இந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு கருத்தை வெளியிடுவாங்க. அந்த அளவுக்கு நடுநிலை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரொம்ப அதிகமாக பேசுவாங்க, நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்ககிட்ட பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க முன்னாடி போய் நீங்கள் நெகட்டிவாக எதுவுமே சொல்லக்கூடாது. அது செய்யாத, அது பண்ணால் வராது, ட்ரை பண்ணி பார்த்தாலும் முடியாது அப்படின்ற விஷயத்துக்கு அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி பேசுகிறவங்களுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, முடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு நார்மலாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க ரொம்ப சோம்பேறி பிடிச்சவங்க. எல்லா விஷயத்துக்குமே டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு வெளி இடங்களுக்கு கிளம்பணும் அப்படின்னா கூட ரொம்ப லேட்டாக தான் கிளம்புவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் அழுத்தினாலும் அவங்களுக்கு எப்போ கிளம்பணுமோ அப்படி தான், அதாவது லேட்டாக தான். எல்லாத்துலேயுமே ஸ்லோ, ஆனால் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பண்ணி காட்டுவாங்க. இப்போது ஒரு வேலை இது எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஒரு நாளில் பண்ணணுன்னா அவங்க 1.5 நாள் எடுத்துக்குவாங்க. 1.5 நாளில் அந்த பர்ஃபெக்டாக அந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு திறமை இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதே போல் இவங்க ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களுக்கு இவங்க பண்ணுறது அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு அதிகமாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சடார்னு இவங்களுக்கு கோவம் வராது. ஆனால் கோவம் வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை சும்மாவே விட மாட்டாங்க. பெரிய சண்டையாக்கிட்டு தான் அவங்க அமைதியாக ஆவாங்க. அந்தளவுக்கு குணம் அந்தளவுக்கு குணம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்களை நீங்கள் தேடி போகலாம். இப்போ நீங்கள் கடன் பிரச்சனை மாட்டிட்டீங்க, இல்லை மன ரீதியாக இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் புலம்புற பட்சத்தில் துலாம் ராசி நேயர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிறைய ரிசல்ட்டு சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நிறைய அப்படியே அனுபவித்த மாதிரி அவங்க பேசுவாங்க. அந்தளவுக்கு பாசிட்டிவ் வைப் அவங்கக்கிட்ட நேச்சுரலாகவே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாறுது. இதனால் அந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த நாட்கள் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். சகோதரர்கள் வகையில் சங்கடம் உண்டாக்கக்கூடும், அதனால் பார்த்து கவனமாக இருங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று தூக்கலாகவே அமைஞ்சிருக்கு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. தம்பதியர் இடையில் அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பணி சுமை காரணமாக நீங்கள் ரொம்ப கவலையாக இருப்பீங்க. மேலும் சக பணியாட்கள் உங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வது மனதுக்கு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்.
மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் பங்குதாரர்கள் தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. மேலும் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அதே போல் துலாம் ராசியில் மொத்தம் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன் என 4 கிரகங்கள் கூட்டணியில் இருக்குது. மேலும் கிரக மாற்றமானது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/10/2024 அன்று புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு. இதனால் இந்த ஒன்றுக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பதில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடும். பேச்சில் துடிப்பும் ஆற்றலும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும். வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க அதிக அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் நன்மையாக முடியும். மேலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை ரொம்ப தேவைங்க. பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மேலும் நீண்ட நாட்களாக வரவுக்கு வராமல் இருந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு சேரும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு தேவைப்படும் உதவிகள் தக்க சமயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை எந்த தடைகளையுமே தாண்டி செய்வீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசிரியர்களிடம் நன்மதிப்பு பெறுவார்கள். உடன் இருப்பவங்களால் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களை வடிவமைப்பாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடி தனவரவுகள் உங்களுடைய கைக்கு சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பிறக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல ஆதாயம் கிடைக்கும். தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். சன்னதி விருது ஏற்படும். மனதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினரால் நன்மைகள் பல ஏற்பட போகுது. அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்புகளும் கிடைக்க போகுது. வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். புதிய வியாபார யுக்திகளை அதிக லாபம் அடைவீங்க. இன்னும் சிலருக்கு புதிய வீடு மனை ஆகியவை கிடைக்கும். பூரண சைன குணம் ஏற்படும். இன்னும் பிறருக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக அனுகூலமான நாட்களாக அமைய போகுது. பல வழிகளிலுமே தனவரவு ஏற்பட போகுது. எந்த காரியத்தையும் திறன்பட செய்ய உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கு அடைவீங்க. இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பொருளாதார நிலைகள் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாறுது. அதனால் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.